வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய எரிசக்தி நெருக்கடிக்கு ஜேவிபியே முழு காரணம், போட்டு தாக்குகின்றார் ரணில். ஈரானிய மாலுமிகளுக்கு 1 மாத கால இலவச விசா மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் தீர்மானம். இலங்கை யாருக்கும் அடிபணியாது என்றும் அமைச்சர் சூளுரை. போர் மேகங்கள் சூழ்ந்தாலும் மனிதநேய கொடியேந்துவோம். மகளிர் தினத்தில் உலகுக்கு இலங்கை அமைதி செய்தி. அமைதி வலயத்தை அழித்து விடாதீர்கள். வல்லரசுகளிடம் புதுடில்லியில் வைத்து ஹர்ஷடி சில்வா உருக்கமான கோரிக்கை. எதிரி சரணடைந்தால் கூட எவரும் சுடவே முடியாது. ஈரானிய கப்பல் விவகாரத்தில் அனுர அரசின் ராஜதந்திர நகர்வுக்கு பொன்சேகா பாராட்டு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. இராணுவத்தினரிடம் தம் உறவுகளை கையளித்து வட்டுவாகலில் சர்வதேச நீதி கோரி போராட்டம். தமிழின படுகொலைகளை செய்த ராஜபக்சேகள் தற்போது மனிதாபிமான வேடம் தாங்கி நடிக்கின்றனர். ரவிகரன் எம்பி விசனத்துடன் சுட்டிக்காட்டு. ஈழத்தமிழர்கள் மீது கொத்து குண்டு வீச்சு, அதேபோல் இஸ்ரேல் மீது ஈரானும் தாக்குதல். மகளிர் நாள் நிகழ்வில் ஸ்ரீதரன் எம்பி. இலங்கையின் இறைமையை மதிக்கின்றோம். ஈரானிய கப்பல் கடற்படையினர் விவகாரம் தொடர்பில் அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் அறிவிப்பு. 3 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பித்தால் 2026 தேர்தல் ஆணைக்குழு தகவல். இலங்கையில் மக்கள் நம்பிக்கையை வென்ற அரசாங்கம் தோற்றம், கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் போர்ச்சூழல் உருவானால் அது இலங்கையை மாத்திரமன்றி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திலும் பாரிய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் அங்குள்ள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, சர்வதேச கடல் பகுதியில் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார கடற்பரப்புக்கு அண்மித்த பகுதியில் ஈரானிய கப்பல் தாக்குதலுக்குள்ளான விடயம் கவலையளிக்கிறது. இலங்கை எப்போதும் அமைதியை விரும்பும் ஒரு நாடு. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலில் நாம் எத்தரப்புக்கும் சார்பானவர்கள் அல்ல. பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் பேணுவதை நாம் வலியுறுத்துகிறோம். உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதையிலிருந்து இலங்கை சில கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 60,000 கப்பல்கள் இலங்கையை கடந்து செல்கின்றன. உலகுக்கான பெருமளவான எரிபொருள் விநியோகம் இந்த பாதை வழியாகவே நடைபெறுகிறது. எனவே இப்பகுதியில் மோதல்கள் ஏற்படுவதை நாம் எக்காரணம் கொண்டும் விரும்பவில்லை. இந்த சமுத்திரத்தில் மோதல்கள் நீடித்தால் அது இலங்கையின் பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை செலுத்தும். கடல்வழி போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டால் வர்த்தகம் பாதிக்கப்படும். மத்திய கிழக்கில் பணிபுரியும் இலங்கையர்களிடமிருந்து கிடைக்கும் வருவாய் குறையக்கூடும். பிராந்திய அமைதியின்மை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை பாதிக்கப்படலாம். இந்த போர்ச்சூழல் சில வாரங்களுக்கு முடிவுக்கு வந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் இது நீண்ட காலம் நீடித்தால் இலங்கை கடுமையான பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். எனவே அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றார். மக்கள் நம்பிக்கை கொள்ளும் அரசாங்கம் ஒன்று இலங்கையில் தற்போது தோற்றம் பெற்றுள்ளது. இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்த போது மக்கள் நாட்டுக்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் என்னிடம் கேட்டார்கள். அது அவர்கள் அரசாங்கத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா தெரிவித்தார். தாய்லாந்து நாட்டில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். தொழில்நுட்பம் தற்போது முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் அதன் பயன் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடாது. புதிய தொழில்நுட்பத்தின் உச்ச பயன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட போது இடம்பெற்றதை இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். நான் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்த போது விமான பணிப்பெண் என் அருகில் வந்து, நீங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தானே,
எனது நாட்டுக்கு உதவி செய்வதற்கு மிக்க நன்றி. தயவு செய்து இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னிடம் தெரிவித்தார். அந்த பெண் சிறந்தவர் என்பதுடன் அவர் ஊழல் மோசடிக்கு எதிரானவர் என்று எனக்கு தோன்றியது. இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருந்த போது மக்கள் நாட்டுக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். அது அவர்கள் அரசாங்கத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியது என்றார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிடுகையில், பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்சி பெறுவதற்கு ஆரம்ப கட்டமாக கடினமான தீர்மானங்களை எடுத்தோம். நீண்டகால சிறந்த திட்டங்களையும் மீட்சியையும் அடிப்படையாக கொண்டு அந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட செயற்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள். தோற்றம் பெற்ற பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணப்பாடு மக்கள் மத்தியில் காணப்பட்டது. இலங்கையில் தற்போதைய பொருளாதார நிலைப்பாடு குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் பலமுறை சாதகமான நிலைப்பாட்டை முன்னிலைநிறுத்தியுள்ளார். இது இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் நிதி முகாமைத்துவத்தின் ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. நாட்டின் பேரண்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எமது பிரதான இலக்காக காணப்படுகிறது. பொருளாதார மீட்சிக்குரிய திட்டங்களை வலுவான வகையில் அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாடு என்ற அடிப்படையில் நெருக்கடியான நிலையில் விளங்கிக் கொண்டோம் என்றார். இலங்கை கடற்பரப்பில் மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளுக்கு 1 மாத காலத்துக்கு செல்லுபடியாகும் இலவச விசாக்களை வழங்குவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தீர்மானத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஈரானிய கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அவர்களுக்கு மனிதாபிமான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலே இந்த 1 மாத கால இலவச விசா வழங்கப்படுகிறது. எதிர்காலத்திலும் இவ்வாறான இடர்மிக்க சூழல்கள் ஏற்படும் போது இத்தகைய மனிதாபிமான முடிவுகள் எடுக்கப்படலாம். ஈரானிய மாலுமிகள் தொடர்பான இந்த தீர்மானமானது சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் இலங்கைக்கு பொருத்தக்கூடிய கடல்சார் சட்டங்களை மிக துல்லியமாக பின்பற்றியே எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மட்டத்தில் இலங்கை தனது மனிதாபிமான பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதை இது உலகுக்கு வெளிப்படுத்துகிறது. அதேவேளை இலங்கை யாருக்கு மடிபணியாது என்பதையும் இது எடுத்துக்காட்டுகிறது. இந்த விவகாரத்தை கையாள்வதில் இலங்கை அரசு தனது அணிசேரா கொள்கைக்கு இணங்கவே செயற்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் எந்தவொரு குறிப்பிட்ட தரப்பினருக்கும் ஆதரவாகவோ அல்லது பாதிப்பாகவோ அமையும் நோக்கில் எடுக்கப்படுபவை அல்ல. இதன் மூலம் சர்வதேச அரசியலில் நடுநிலையை பேணுவதோடு மனிதாபிமான கடமைகளையும் இலங்கை முன்னெடுத்து வருகிறது என்றார். இராணுவத்திடம் கையளித்த தமது உறவுகள் எங்கே? இவர்களுக்கு என்ன நடந்தது? இந்த விவகாரத்துக்கு சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் என கோரி வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் இறுதி யுத்தத்தின் சாட்சியாக காணப்படும் வட்டுவாகல் பாலத்தில் நேற்று சர்வதேச மகளிர் தினத்தில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கடந்த 2017 மார்ச் 8 அன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று 9 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் சர்வதேச மகளிர் தினமான நேற்று மகளிர் தினம் எமக்கு துக்க தினம் என தெரிவித்து தமக்கு சர்வதேச விசாரணையே தீர்வு என இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது உறவுகளை இராணுவத்திடம் ஒப்படைத்தமையுடன் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என இதுவரை இலங்கை அரசாங்கத்தால் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என தெரிவித்து இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த இராணுவத்திடம் ஒப்படைத்து எமது பிள்ளைகள் அங்கே வட்டுக்கோட்டை தீர்மானம் வழிகாட்டி சுயநிர்ணய பெங்களுரிமை சர்வதேசமே பதில் சொல்லென பல்வேறு கோஷங்களை தாங்கிய பதாதைகளுடன் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். எங்கே எங்கே உறவுகள் எங்கே? பழைய சட்டமும் வேண்டாம், புதிய சட்டமும் வேண்டாம். அழிக்காதே அழிக்காதே, தமிழரின் இன அழிப்பின் அடையாளமாக வட்டுவாகல் பாலத்தை அழிக்காதே, வேண்டும் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களுடன் வட்டுவாகல் பாலத்தடியில் ஆரம்பித்து கவனஈர்ப்பு போராட்ட ஊர்வலம் செல்வபுரத்தில் இராணுவத்திடம் உறவுகளை கையளித்த இடம் வரை சென்று நிறைவடைந்தது. இந்த போராட்டத்தில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன், முன்னாள் யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் இறுதியில் கோரிக்கைகள் உள்ளடங்கிய மகஜர் வாசிக்கப்பட்டது. அது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச கடற்பரப்பில் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பல் மாலுமிகளை மீட்டெடுத்ததன் மூலம் இலங்கை சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட மிகச் சரியான முடிவையே எடுத்துள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்தவர்களை இலங்கை கடற்படையினர் மீட்டெடுத்த நடவடிக்கை சர்வதேச கடல்சார் சமவாயங்களுக்குட்பட்டது. இக்கட்டான சூழலில் கடலில் தத்தளிப்பவர்களை காப்பாற்றுவது ஒரு நாட்டின் தார்மீக பொறுப்பாகும். தாக்குதலுக்குள்ளான பகுதியில் ஒரு அமெரிக்க கப்பல் இருந்திருந்தால் கூட சர்வதேச சட்டத்தின்படி அவர்கள் ஈரானிய படையினரை காப்பாற்றியிருக்க வேண்டும். அதுவே சர்வதேச நியதியாகும். போர்க்களத்தில் எதிரணி சரணடைய முன்வந்தால் கூட அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு சர்வதேச சட்டத்தில் இடமில்லை. அவ்வாறிருக்கையில் விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவது கட்டாயமானதாகும். ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் எடுத்த முடிவு சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டியது. ஒருவேளை இலங்கை இந்த மனிதாபிமான நடவடிக்கையை முன்னெடுக்க தவறியிருந்தால் சர்வதேச மட்டத்தில் கடும் விமர்சனங்களும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக கூச்சலிட்டவர்கள் இன்று அந்த நாடுகளுக்கு பயந்து ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுக்கின்றனர். நாட்டின் கௌரவத்தை இந்தியாவிடமும் அமெரிக்காவிடமும் அடகு வைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஷமிந்த விஜயஸ்ரீ குற்றம் சுமத்தினார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் சர்வதேச மட்டத்தில் நாட்டை பெரும் சங்கடத்துக்குள்ளாகியிருப்பதாக கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது அப்போதைய அமைச்சர்களை கேலி செய்த ஜேவிபி அணியினர் இன்று ஆட்சியில் அமர்ந்ததும் சர்வதேச ரீதியில் நாட்டை ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றியுள்ளனர். அமைச்சருக்கு ஆங்கிலத்தில் உரையாற்ற தெரியாவிட்டால் சிங்கள மொழியில் பேசி ஒரு மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்தியிருக்கலாம். அது நாட்டின் கௌரவத்தை பாதுகாத்திருக்கும். ஆனால் தெரியாத மொழியில் பேசி சர்வதேச அரங்கில் இலங்கையை தாழ்த்தியிருக்கிறார். பொருளாதார கொலையாளிகளையும் ஊழல்வாதிகளையும் சிறையில் அடைப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்துக்கு தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்ததன் மூலம் ஊழலில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒரு வருடம் கூட பதிவு செய்யப்படாத நிலக்கரியை பார்த்திராத ஒரு நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதிக செலவு கொண்ட டீசல் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் சுமை மின்சார கட்டண உயர்வு மூலம் மக்கள் மீது சுமத்தப்படுவதாக விவரிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக கூச்சலிட்டவர்கள் இன்று அந்த நாடுகளுக்கு பயந்து ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கின்றனர். ஈரான் மீதான தாக்குதல்கள் போன்ற விவகாரங்களில் சர்வதேச மட்டத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் அரசாங்கம் தடுமாறுகிறது. நாட்டின் கௌரவத்தை இந்தியாவிடமும் அமெரிக்காவிடமும் அடகு வைத்துள்ளனர். தற்போதைய ஜனாதிபதியாலும் அரசாங்கத்தாலும் நாட்டை வழிநடத்தவோ சர்வதேச தலைவர்களுடன் முறையாக பேச முடியாவிட்டால் அவர்கள் பதவி விலகு வீட்டுக்கு செல்ல வேண்டும். நாட்டை மீட்டெடுக்கும் பொருளாதார அறிவும் சர்வதேச தொடர்புகளும் கொண்ட திறனானது ஐக்கிய மக்கள் சக்தியிலே காணப்படுகிறது என்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டமான சூழலால் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். ஈரானிய மாலுமிகள் மீதான தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து எழுந்துள்ள பாதுகாப்பு சந்தேகங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை எப்போதும் ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே செயல்படுகிறது. தற்போதைய சூழலில் நாம் மனிதாபிமானத்துக்கே முதலிடம் வழங்கி வருகிறோம். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசு மிகுந்த பொறுப்புடன் செயல்பட்டு வருவதால் பொதுமக்கள் இதுகுறித்து எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை. அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த ஈரானிய மாலுமிகளின் ஜனாசாக்களை விரைவில் ஈரானுக்கு அனுப்பி வைப்பதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மனிதாபிமான அடிப்படையில் இந்த செயற்பாடுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு விவகாரங்களில் இலங்கை நடுநிலையை பேணுவதோடு தனது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றார். கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை செய்த கொடூரர்களான ராஜபக்ஷ தரப்பினர் தற்போது மனிதாபிமானிகளாக மாறி மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலுக்கு அனுதாபங்களை தெரிவிக்கின்றமை வேடிக்கையாக இருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார்.
தமிழின படுகொலையாளர்கள் தற்போது மனிதாபிமானி வேடத்தரித்து தமது உலக மகா நடிப்பு திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் முல்லைத்தீவில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 9 வருடங்களை கடந்துள்ளது. 10வது வருடம் ஆரம்பிக்கிறது. தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கேட்டு அவர்களின் போராட்டம் தொடர்கிறது. அவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளை தேடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பல நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டும் வயது முதிர்வினாலும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளை தேடி வரும் எஞ்சியுள்ள பெற்றோரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் ஏனைய உறவினர்களும் தமது தொடர் போராட்டத்தின் 10வது வருடத்தின் தொடக்க நாளில் பாரியொரு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் இறுதி கட்ட வட்டுவாகல் பாலத்தின் தொடக்க புள்ளியிலிருந்து ஆரம்பித்து வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக இறுதிக்கட்ட போரின் போது வட்டுவாகல் பகுதியில் தமது உறவுகளை இராணுவத்திடம் கையளித்தனர் என கூறப்படும் இடம் வரை வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இவ்வார்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக கொளுத்தும் வெயிலிலும் காணாமலாக்கப்பட்டவர்களின் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் பெரும் எண்ணிக்கையானோர் இவ்வார்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சார்பில் பெண்கள் சிறார்களும் இவ்வார்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்றனர். இத்தகைய அவல நிலைகளை தாங்கி கடந்த 9 ஆண்டுகளாக இந்த உறவுகள் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்திடம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உரிய நீதியை வழங்குமாறு எம்மால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்புகளின் போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு, சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, தமிழர் தாயக பரப்புகளில் இடம்பெறும் நில அபகரிப்புகளை நிறுத்துதல் உள்ளிட்ட விடயங்களுடன் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு உரிய நீதியை வழங்குதல் விடயத்திலும் மிக பிரதானமாக எம்மால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நாடு முழுவதுமே தமிழர்களுடையது என வரலாறுகள் கூறுகின்றன. இந்த நிலையில் வடக்கும் கிழக்கும் பூர்வீக தமிழர் தாயகம் என கோரி போராடியதும் தற்போதும் வடக்குக்குத்தான் தமிழர் தாயகம் என கூறுவதும் தமிழர்களின் பெருந்தன்மையாகும். இவ்வாறான வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என தமது உரித்துக்களை கோரியமைக்காக தமிழர்கள் மீது திட்டமிட்ட இனவழிப்பை மேற்கொண்டவர்கள், உறவினர்களால் கையளிக்கப்பட்ட உறவுகளை காணாமலாக்கிய கொடூரங்களை செய்த கொடூரர்கள் தற்போது உலக மகா நடிகர்களாக மாறி மனிதாபிமானிகளைப் போல நடிப்பு திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். தற்போதைய அரசு இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வழங்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். இலங்கையை உலக அரங்கில் மனிதநேயம் மிக்கதொரு நாடாக மாற்றுவதே தமது அரசின் பிரதான எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், உலகில் எத்தகைய போர்கள் இடம்பெற்றாலும் மனிதநேயத்தின் கொடியை ஏந்திச் செல்லும் தேசமாக இலங்கை திகழ வேண்டும் என்ற செய்தியை நாம் உலகுக்கு உரக்கச் சொல்ல விரும்புகின்றோம். எமது நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும் மனிதநேயமிக்க மக்கள் வாழும் நாடாக இலங்கை சர்வதேச ரீதியில் அடையாளப்படுத்துவோம். அனைத்து மக்களையும் பேதமின்றி பரிவுணர்வுடன் நடத்தும் ஓர் அரசை உருவாக்குவதில் இந்நாட்டுக்கு பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் முக்கிய இடம் உண்டு. நுண்ணிதி கடன் சுமையால் கிராமப்புற பெண்கள் சொல்லொணா துயரங்களை சந்தித்து வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் முறையான சட்டங்கள் உருவாக்கப்படும். குறிப்பாக கடன் பெறுவதற்கு சொத்துக்கள் இல்லாத பெண்களுக்கு அரசே பிணை வழங்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஒருவேளை அப்பெண்களால் கடனை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பை அரசு ஏற்கும். அத்துடன் மகளிர் அமைச்சினூடாக வழங்கப்படும் நிதியுதவி திட்டங்கள் இவ்வருடமும் அடுத்த வருடமும் மேலும் பலப்படுத்தப்படும் என்று இளைஞர்களை சீரழிக்கும் நச்சு போதைப்பொருள் அனர்த்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர அரசு அர்ப்பணிப்பு செயற்படும். இது தாய்மார்களின் மனங்களில் உள்ள பாரிய அச்சத்தை போக்கும். அதேபோல் பிள்ளைகளின் கல்வி சுமையை குறைக்க அடுத்த வருடம் தரம் 6 முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அமுல்படுத்தப்படும். அறிவுடன் கூடிய பரிவுணர்வுள்ள சமூகத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வன்முறைகளை தடுக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லையெனில் புதிய சட்டங்கள் இயற்றப்படும். அதேபோல சில கலாசார காரணிகளால் ஒடுக்கப்பட்டுள்ள பெண்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எவ்வித கலாச்சார மோதல்களுமின்றி
தேசிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்படும் என்றார். மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்தலாம் என்று ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழு தாமதம் இல்லாமல் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று 3 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பித்தால் இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேயல் ரத்நாயக்க தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது அதற்கு பதிலளிக்கையிலேயே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுக்கும் சகல தீர்மானங்கள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். மாகாண சபை தேர்தலை வெகு விரிவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். அதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். 1988 ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்தம் செய்து தற்போது வழக்கில் உள்ள 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சட்டத்தினூடாக அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறைமையை தொகுதி எல்லை நிர்ணய முறைமை இதுவரையில் நிறைவுபடுத்தாத காரணத்தால் சகல மாகாண சபைகள் மற்றும் பிரதிநிதிகள் இல்லாமல் தற்போது இயங்குகிறது. நாட்டுக்கு கலப்பு தேர்தல் முறைமை பொருத்தமானதாக அமையும் என்று முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் செயற்பட்ட தேர்தல் திருத்த முறைமை தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக் குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளோம். தேர்தல் முறைமை மற்றும் தேர்தல் சட்டத்தின் குறைகளை அவதானித்து அதற்குரிய திருத்தங்களை முன்வைக்க 2022ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட விசேட குழு 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க திருத்தச் சட்டத்தின் ஊடாக அமுல்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறைமைக்கு அமைய எல்லை நிர்ணயம் செய்து அதன் பின்னர் சட்ட வரைவை தயாரிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவரையில் விகிதாசார தேர்தல் முறைமையில் தேர்தல் நடத்தலாம் என்று யோசனை முன்வைக்கப்பட்டது. எல்லை நிர்ணயம் மற்றும் தொழில்நுட்ப காரணிகள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் பிரச்சினை காணப்பட்டது. மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்ற பிரச்சினைக்கு பாராளுமன்றத்தினூடாக தீர்வு காண வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை வியாக்கியானம் வழங்கியுள்ளது. இந்த குழு நியமிக்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள் விதப்புரை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே தாமதம் இல்லாமல் ஆராய்வுகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்துகிறோம். இதற்கமைய 3 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பித்தால் இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். இந்த விசேட செயற்குழு 3 மாத காலத்துக்குள் யோசனைகள் மற்றும் விதப்புரைகளை முன்வைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் எதிர்வரும் மே மாதத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். செயற்குழு அறிக்கை சமர்ப்பித்தவுடன் தேர்தலை விரைவாக நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை சட்டத்தின் அதிகாரத்துக்கு அமைய முன்னெடுப்போம். தேர்தலை விரைவாக நடத்தி மாகாண சபைக்கு மக்கள் பிரதிகளை நியமிப்பதில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றார். ஈரானிய போர்க்கப்பலான IRIS புஷேர் மற்றும் அதன் பணியாளர்கள் தொடர்பான விவகாரத்தை கையாள்வதில் இலங்கையின் இறையாண்மையை வாஷிங்டன் மதிப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நமது செய்தி சேவைக்கு அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் இதனை தெரிவித்ததாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த கப்பல் அதன் பணியாளர்கள் மற்றும் மீட்கப்பட்ட ஈரானிய கடற்படையினர் தொடர்பான இறுதி முடிவு நாட்டின் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச சட்ட கட்டுப்பாடுகளுக்கு இணங்க முற்றிலும் இலங்கையிடமே உள்ளது என்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் தெரிவித்ததாக AFP வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டில்லியில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சர்வதேச உடன்படிக்கை கட்டுப்பாடுகளின் கீழ் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டெனாவில் இருந்த 32 கடற்படையினரை இலங்கை பராமரித்து வருவதாக தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. குறித்த போர்க்கப்பல் கடந்த புதன்கிழமை இலங்கையின் தெற்கு கடலோர பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்டது. இலங்கை கடற்படை உயிர் தப்பியவர்களை மீட்கச் சென்றதுடன் 84 சடலங்களையும் மீட்டெடுத்தது. ஈரானியர்களை நாடு கடத்த வேண்டாம் என்று அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு அழுத்தம் கோரப்படுகிறதா என்று கேட்டபோது அதற்கு அமைச்சர் விஜித ஹேரத் நேரடியாக பதிலளிக்கவில்லை. சர்வதேச சட்டங்களின்படி நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் என்று அவர் கூறினார். இதேவேளை ஐரிஸ் டெனா கப்பல் தாக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு இயந்திர கோளாறு காரணமாக இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்ட 2வது ஈரானிய போர்க்கப்பலான IRIS புஷேர் மற்றும் அதன் பணிக்குழாமுக்கு இலங்கை பாதுகாப்பான புகலிடம் அளித்துள்ளது. ஈரானிய கடற்படையினரை தாயகம் அனுப்ப வேண்டாம் என்று வாஷிங்டன் இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உள்கட்டமைப்பு தகவல் ஒன்றை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது.
இதுகுறித்து கேட்டபோதே ஈரானிய கடற்படையினர் நிலைப்பாடு குறித்த முடிவு இலங்கையிடமே உள்ளது என்றும் அந்த நாட்டின் இறையாண்மையை அமெரிக்கா மதிப்பதாகவும் ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மூன்றாவது ஈரானிய போர்க்கப்பலான IRIS 11 இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவின் கொச்சி துறைமுகத்தில் தங்குவதற்கு மனிதாபிமான அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சனிக்கிழமை தெரிவித்தார். கடந்த வாரம் மத்திய கிழக்கில் போர் தொடங்குவதற்கு முன்னர் இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை அணிவகுப்பில் இந்த 3 கப்பல்களும் பங்கேற்றிருந்தன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க போர் முடிவடையும் வரை போரிடும் நாடுகளின் வீரர்களை ஒரு நடுநிலை நாடு தடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கூறும் ஹேக் மாநாட்டின் விதிமுறைகளை இலங்கை பின்பற்றும் என விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். அத்துடன் மூழ்கடிக்கப்பட்ட கப்பலிலிருந்து மீட்கப்பட்டவர்களை கையாள்வதற்கு இலங்கை அரசாங்கம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச போர் விதிமுறைகளை மீறி எவ்வாறு தமிழர்கள் மீது இலங்கை அரசு கொத்துக்குண்டுகளை வீசி மிக மோசமான போர் நடவடிக்கைகளை செய்துள்ளதோ அதேபோன்று ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது கொத்துக்குண்டுகளை வீசியிருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற பன்னாட்டு மகளிர் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச மகளிர் தினமானது பெண்களை மதிக்கின்ற ஒரு மகத்தான நாளாகும். பெண்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை கூட இல்லாத ஒரு காலம் இருந்துள்ளது. முன்னர் பெண்கள் உத்தியோகம் பார்க்க முடியாது இருந்தது. பெண்கள் தங்களுடைய உரிமை பற்றி பேச முடியாமல் இருந்தது. அவற்றையெல்லாம் கடந்து பெண்களுக்கான உரிமைகளை உலகம் வழங்கிய மிக உன்னதமான ஒரு நாளாக இந்த மார்ச் 8 சர்வதேச பெண்கள் நாள் காணப்படுகிறது. இன்று இலங்கையில் கூட சாதாரண கூலி வேலைக்கு சென்றால் பெண்களுக்கு ஒரு குறைவான சம்பளம், ஆண்களுக்கு கூடிய ஒரு சம்பளம் என வரையறுக்கப்படுகிறது. அரசு பணிகளில் அவ்வாறு இல்லை என்றாலும் ஏனைய விடயங்களில் அவை பார்க்கப்படுகின்றன. பெண்கள் தாய், தாரம், பிள்ளை என்று பார்க்கப்படுகின்றனர். தற்போது பல நாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன. ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது உலகத்திலும் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்கள் சிறிய அளவிலேயே முன்னேறுகின்ற போதெல்லாம் உலகத்தில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் எங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களையும் பின்தள்ளுகின்றன. எங்கள் மீது இலங்கை அரசு கொத்துக்குண்டுகளை வீசி யுத்தம் புரிந்து எங்களை அழித்தார்கள். யுத்தம் முடிந்த 2009 ஆண்டு காலப்பகுதியில் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கொத்துக்குண்டுகளில் சிதைவுகளும் எச்சங்களும் புகைப்படங்களாகவும் வீடியோ ஆவணங்களாகவும் வெளியே கொண்டு வரப்பட்டன. அதனை பல தடவை பாராளுமன்றத்திலும் நான் பேசியிருக்கின்றேன். சர்வதேச போர் விதிகளை மீறி தமிழர்கள் மீது இலங்கை அரசு மிக மோசமான போரியல் நடவடிக்கைகள் செய்து என்பதற்கான ஆதாரங்கள் காணப்பட்டன. அதேபோன்று கொத்துக்குண்டுகளை இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது வீசியிருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். சர்வதேச போர் விதிகளை தாண்டியும் போர் முறைகளை தாண்டியும் அப்பாவிகளாக இருந்த தமிழ் மக்கள் மீது 22 நாடுகள் சேர்ந்து இவ்வாறு இதே கொத்துக்குண்டுகளை வீசி போரியல் வல்லமையில் ஒரு சிறிய இனக்குழுமமாக நாங்கள் அளிக்கப்பட்டோம். நாங்கள் அழைக்கப்படும் போது யாரும் எங்களுக்காக குரல் தரவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையில் 2009 ஆண்டு தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை தீர்மானமாக கொண்டு வந்தபோது ஈரான் நாடு ஒருபோதும் எங்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. அதனை எதிர்த்தே வந்துள்ளது என்றார். சர்வதேச விவகாரங்களில் தற்போதைய அரசு ஓர் ஊமையைப் போல் மௌனம் காப்பதாகவும் JVP கடந்த காலங்களில் ஏற்படுத்திய முட்டுக்கட்டைகளை இன்றைய எரிசக்தி நெருக்கடிக்கு முக்கிய காரணம் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். இலங்கையின் எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோக முறைகள் குறித்து பேசிய அவர், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான JVPயின் கொள்கைகளே நாட்டை பின்னோக்கி தள்ளின என்று தெரிவித்து அவற்றை விவரித்தார். எண்ணெய் சேமிப்பு முறைகள் என்பது காலகாலமாக பயன்பாட்டில் உள்ளவை. முதலில் அமெரிக்க நிறுவனங்களுடனும் பின்னர் எண்ணெய் கூட்டுத்தாபனத்துடனும் நாம் இவற்றை முன்னெடுத்து வந்தோம். 2003 ஆண்டில் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க நான் முயற்சி செய்தேன். அன்று அந்த திட்டம் நிறைவேறியிருந்தால் இலங்கைக்கு இன்று இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்காது. எண்ணெய் தாராளமாக கிடைத்திருக்கும். ஆனால் அதனை எதிர்த்தது யார்? JVP தான்.
அதனை எம்மால் மறக்க முடியாது என்றும் சாடினார் ரணில். மேலும் 2015ஆம் ஆண்டிலும் இத்திட்டம் ஜேவிபியால் தடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் 2024ஆம் ஆண்டில் நிறைவடைந்திருக்க வேண்டிய விசாகப்பட்டினம் இலங்கை இடையிலான எண்ணெய் குழாய் திட்டத்தையும் அனுரகுமார தலைமையிலான தரப்பினரை முடக்கினர் என்றும் தெரிவித்தார். தற்போதைய உலக சூழல் குறித்து இந்த அரசு மௌனம் காப்பது வியப்பாக உள்ளது. ஓர் ஊமையைப் போல செயற்படும் இந்த அரசு குறைந்தபட்சம் ஈரானிய ஆன்மீக தலைவரின் படுகொலையாவது கண்டித்திருக்க வேண்டும். ஒரு நாட்டின் அரசை மற்றொரு நாடு பலவந்தமாக அகற்றும் முறையை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது ஒரு சுதந்திர நாட்டின் இருப்பு தொடர்பான ஆழமான பிரச்சினையாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகை தனது விருப்பப்படி இயக்க முயற்சிக்கிறார். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர ட்ரம்ப் நினைத்தார். சுவிட்சர்லாந்து, நோர்வே போன்ற நாடுகள் இந்த செயல்கள் சர்வதேச சட்டத்துக்கு முரணானது என தைரியமாக கூறியுள்ளன. ஆனால் இலங்கை அரசு இன்னும் ஒரு முறையாவது அறிக்கையை வெளியிடாமல் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று மட்டும் கூறி நழுவுகிறது என்றும் ரணில் சுட்டிக்காட்டினார்.